நேசம். எல்லாத்தா இன்னும் 2 குடம் தண்ணி கொண்டாந்து ஊத்துப்பில்ல, இளவலா இருக்கட்டும். நானும் மதிக்கிட்டா? வேண்டாம் ராசே, எனக்கு தான் தலையெழுத்து, மிதிக்கிறேன். உனக்கு எதுக்கு? இந்தா நீ போய் இதை வச்சு விளையாடு போ. ஏய் போடுறா சீட்டா. இதானே வேணும் நமக்கு. என்னங்க உங்க தம்பி இப்படி வீட்லயே உட்காந்துட்டு சூதாடிட்டு இருக்கு. இது வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இதை சொல்ல நடக்கட்டும். போடு மணியா, போடு சீக்கிரம். ஓ ஓ ஐயா தேடி பிடிச்சி கொண்டு வந்துங்க. வாடா, அன்னைக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம ஊர்ல வந்து கூத்து நடத்துனாங்களே, அப்ப எங்க ஆத்தாவோட கம்மாங்கரைக்கு போனோம் நீதானே? ஐயா நான் இல்லைங்க. அப்ப கூத்து முடிவு வரைக்கும் எங்கடா போயிருந்த? ஐயா எங்க பொண்ணுக்கு தேள் கொட்டிருச்சுட்டு குழந்தைய எடுத்துட்டு மந்திரிக்க போயிருந்தோங்கய்யா. என்னடி புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களே? இல்லைங்க, உண்மையத்தான் சொல்றோம். கட்டையா என்னல இது? அண்ணே, நம்ம ஆத்தா பொன்பானையை மறைக்க கம்மாங்கரைக்கு போனுச்சுல்ல, அப்ப கூட போனோம் இவன் தானே? நான் இல்லைங்க. ஏய், அன்னைக்கு ஆத்தா உன கடைசியா பாத்துச்சா இல்லையா? பார்த்துச்சுங்க, வட்டி பணம் வாங்கி வந்துச்சு. பணம் வாங்கிட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் பார்க்கலைங்க நான். அண்ணே, இப்படி எல்லாம் கேட்டாங்க உண்மை ஒத்துக்க மாட்டான். கேட்கற வகையில கேட்டா தானா ஒத்துக்குவான். வெட்டி அப்படி சீட்டாடுறதுக்கு பதிலே அதையாவது செய். ஏய், புடிச்சு கட்டா. ஐயா 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 அவரை விட்டுருங்கய்யா, அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்கய்யா. ஐயா 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 அவரை விட்டுருங்கய்யா. ஐயா ஐயா அவரை விட்டுருங்கய்யா, அவருக்கு எதுவும் செய்யாதீங்கய்யா. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேயா, கருப்பு சத்தியமா நாங்க குழந்தை எடுத்துட்டு மந்திரிக்கு தாயா போயிருந்தோம். அவரை விட்டுருங்கய்யா. ஐயா அவரை விடுங்கய்யா, அவரை விடுங்கய்யா, அவரை விடுங்கய்யா. ஐயா அவரை விட்டுருங்கய்யா, அவரை விட்டுருங்கய்யா. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவரை விட்டுருங்கய்யா. ஐயா 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 நகையில எங்க இருக்கு? எனக்கு தெரியாதுங்க. ஐயா அவரை அடிக்காதீங்கய்யா. ஐயா அவரை அடிக்காதீங்கய்யா. ஐயா 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 அவரை அடிக்காதீங்கய்யா. அடிக்காதீங்க, ஐயா எனக்கு தெரியாது. ஐயா ஐயா நகை எங்க இருக்கு? எனக்கு தெரியாதுங்க. மரியா சொல்லு. எனக்கு தெரியாது, தெரியாது. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை அடிக்காதீங்கய்யா. எனக்கு தெரியாது, ஐயா எனக்கு தெரியாதுங்க. ஐயா பாக்குறேங்க, ஐயா எனக்கு தெரியாதுங்க. விட்டுருங்க, நான் அடிக்காது. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை அடிக்காதீங்கய்யா. எனக்கு தெரியாது, ஐயா ஐயா தெரியாது. விட்டுருங்க, நான் அடிக்காது. எங்கம்மா இருக்கு பத்திரங்கள்லாம் இந்த உலைக்கல? ஏண்டி இதுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? உலக்கையில ஒரே மரத்துல தானே செய்வாங்க. சாதாரணமா செஞ்சா உலக்கையை ஒரே மரத்துல தான் செய்வாங்க. எதையா ஒளிச்சு வைக்கணும்னு செஞ்சா
ஆன முடியாத இது பரந்தாம் ஐயாவுடைய பத்திரம். காஸ்தோ பங்களா பத்திரம். இதுவும் உங்களது தான். என்னம்மா டாக்டர் பொண்ணு, எங்க பத்திரலாம் எங்க? இது பூஜை அறையில இருந்தது. எங்க பத்திரலாம் எங்க இருக்குது? உனக்கு உரியது உலக்கையில், ஊருக்கு உரியது என் கோயிலில். நம்ம பத்திரல கருப்பு கோயில் இருக்கா? வாடா வாடா. ஆண்டி, என்னடி இப்ப என்ன சொல்ற? என்னமோ பத்திரங்கள்லாம் உலக்கையில இருக்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்ன. எங்க கருப்பு சாமிக்கு இந்த ஊர்ல நடக்கிறது எல்லாமே தெரியும். இல்ல, என்னால ஒத்துக்க முடியல. இப்போ சொல்றேன், அந்த கருப்பு வேஷம் போடுறவன் என்ன முந்திக்கிட்டான். திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இதெல்லாம் ஒரு மனுஷனால எப்படி செய்ய முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு இது இவங்க நகைன்னு எப்படி கரெக்டா பிரிச்சு கொடுக்க முடியும்? முடியும். உங்க பாட்டியோட கணக்கு நோட்புக் இருந்தா முடியும். என்கிட்ட இருந்துச்சு. அந்த நோட்புக் 2 நாளைக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு. சரி, நீ சொல்றதே வச்சுக்கோ. கருப்பா ஒருத்தன் வேஷம் போட்டான்னா எதுக்காக? நகைகளுக்காக இல்ல, நிலத்துக்காகவும் இல்ல. அப்புறம் எதுக்குடி? அதான் தெரியல. ஆனா டெஃபினட்டா சொல்றேன், அது ஒரு மனுஷன் தான். எல்லாருக்கும் அவங்கவுங்க பத்திரம் சரியா வந்து சேர்ந்துடுச்சா? சேர்ந்துச்சுங்க, சேர்ந்துச்சு. ஐயா, பாம்பு கடி செத்து போன கலிய பெருமாள் அவன் பத்திரம் கூட கிடைச்சிருச்சுங்கய்யா. அப்படியா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன ஆன முடியாத, இன்னும் சந்தேகம் தீரலையா? கருப்பன் எல்லாத்தையும் சரியாத்தான் செய்வான். கருப்பனுக்கு எல்லாம் தெரியும். ஆமா தெரியும். உங்க ஊரை பத்தி எல்லாம் தெரியும். அதான் எவனோ கருப்பு வேஷம் போட்டு உங்களெல்லாம் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். இதாம்மா பட்டணத்து பொண்ணு, இது எங்க ஊர் விஷயம், இதுல நீ தலையிடாத. ஐயா பிரசிடண்ட் ஐயா, இந்த பொண்ணு இருந்தா நம்மள ரொம்ப குழப்புது. முதல்ல இந்த ஊரை விட்டு போ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இருங்க 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 இருங்க. இந்த பொண்ணை நம்ம ஊரை விட்டு போன்னு சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. ஏன்னா இப்போ அது பிரம்மனோட விருந்தாளி. நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தரோட வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிற ஒரு பொண்ணை நாம் வெளியே போன்னு சொன்னால் அது அழகாக இருக்காது. வேணா ஒன்று செஞ்சுக்குவோம், இந்த பொண்ணோட நாம் யாரும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்குவோம். என்ன பூசாரியா? இன்னையிலிருந்தே இந்த பொண்ணோட நாம் யாரும் பேச்சுவார்த்தையோ கொடுக்கல் வாங்கலோ வச்சுக்க கூடாது. சரியா? சரி, போங்க போங்க. ரீனா, நீ ரொம்ப தைரியசாலி, நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒரு காலத்தில் உன்னை போல தான் கருப்பு சாமி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கருப்பு சாமி நான் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்கு. என் அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன், இந்த தோட்டக்கார மங்கலத்தில் கருப்பு சாமி இருக்கு. இந்த ஊரை அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இந்த ஊருக்கு அது தேவை. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த ஊரில் நடந்த அக்கிரமங்களை பற்றி உனக்கு தெரியாது. நான் சொல்றது கேளுமா.
இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் விட்டுடு. நீ புத்திசாலி பொண்ணு, கதையெல்லாம் கூட எழுதுறேன். உனக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கை இருக்கு, அதை வீணடிச்சுக்காது. ஓ தாய், எனக்கு நீ வேற, ரத்னா வேற இல்லை. நான் உன் தகப்பன் சாணத்துல இருந்து சொல்றேன். நிறுத்துங்க. நீங்களும் எங்க அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு போராடுறேன். உங்க குடும்பமும் என் குடும்பம் மாதிரி அழிஞ்சிடக்கூடாது. உங்க பிள்ளைங்க எல்லாம் என்னை கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களும் எங்க அப்பா மாதிரி இருக்கிறதால தான். அவரும் இப்படிதான் சாமி பக்தின்ற பேர்ல ஒரு நாளைக்கு 3 தடவை குளிப்பாரு. காய்கறி வாங்க போனா கூட சகுனம் பார்ப்பாரு. கோயிலே கதைன்னு கடந்தாரு. கடைசியில எங்கிருந்தோ வந்த ஒரு போலீஸ் சாமியார் தன்னை கடவுளோட அவதாரம்னு சொல்லிக்கிட்டு எங்க அப்பா பொம்மை மாதிரி ஆட்டி வச்சான். கடவுளை காட்டுற, மோட்சத்தை கொடுக்கறேன் எங்க அப்பா கண்ணு முன்னாடியே எங்க அம்மா போஸ்ட் பண்ணி கட் பண்ணிச்சான். அவமானம் தாங்காம எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்ட போக கூட எங்க அம்மாவுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு கூத்தாடினது இன்னும் கூட என் கண்ணு முன்னாடி நிக்குது. இப்ப கூட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கடவுளை காட்டுறது எங்க அப்பா உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லை. வேண்டாம் அங்கர், உங்களுக்கும் இந்த நிலைமை வர வேண்டாம். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் பாழாக வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கர். அம்மா ரீனா, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கெட்டதெல்லாம் மனுஷங்க சார். இந்த ஊரில் நடக்கிற நல்லதெல்லாம் கருப்பனுடைய சார். கருப்பன் கடவுள், தெய்வமா? இல்ல, அவன் ஒரு மனுஷன்தான். ஒரு கடவுளா இருந்தா இந்த மாதிரி கொல்றதுக்கு ஆயுதமோ ஏறி வரதுக்கு வாகனமோ தேவையில்லை. உங்க ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கான், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு மனுஷன் தான், கடவுள் இல்ல. கருப்பா, அவன் கோவிலே வந்து நின்றுகிட்டு அவனை இல்லைன்னு சொல்றது அவனை கோவப்படுத்துமா? படட்டும், கோவப்படட்டும். கடவுளா இருந்தா கோவப்பட்டு வந்து என்ன கொல்லட்டும். அப்படியாவது நேர்ல வந்தா அவங்க கிட்ட 4 கேள்வி கேட்கிறேன். உங்க கருப்பைய என்ன மட்டும் கொல்லாம வச்சிருக்க? மரீனா, கருப்புக்கு மேல ஏதோ கருணை இருக்கு, அதனால தான் தண்டிக்காம விட்டு வச்சிருக்கு. வேண்டாம், கேள்வியே கேட்க கூடாதுன்ற கடவுள் கிட்ட இருந்து எனக்கு கருணை வேண்டாம். அப்படி ஒரு கடவுளே எனக்கு வேண்டாம். மாப்பிள்ள, நீங்களாவது இந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லுங்க. ரீனா, வாமா போலாம். என்ன ஜனங்க இவங்க, கருணை இருக்கு விட்டு வச்சிருக்குன்னு. ஏன் அங்கிள், நம்ம என்ன சொல்றோம்? நகைங்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டா உடனே கடவுள் ஆயிடுமா? அப்படின்னா அவனுக்கு இதை விட ஏதோ பெரிய ஆதாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். இதையே இந்த ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சிவகாமி, இன்னும் 1/2 மணி நேரத்தில் டவுனுக்கு பஸ் இருக்குல்ல? கேட்குறேன்ல. அந்த பஸ்ஸை பிடிச்சின்னா இருட்டுறதுக்குள்ள ஊர் போய் சேர்ந்துடலாமா? அங்கிள், இங்க பாருமா, கருப்பு மேல நான் வச்ச நம்பிக்கை வீண் போகல. அது நிஜமாலுமே தர்மம் காக்கிற சாமி தான். இந்த ஊர் ஜனங்கள்லாம் சொன்ன மாதிரி அது உன் மேல கருணை காட்டுனதுனால தான் இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்குன்னு நானும் நம்புறேன். மேலும் அது கோபத்தை கலர்னினா அது உன்னை விட்டு வைக்கும்னு எனக்கு தோணலை. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் உன்னை இந்த வீட்டில் தங்க வச்சு ஊரோட வெறுப்பு சம்பாரிச்சுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. இத்தனை வருஷத்துல இப்பதான் என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு இந்த ஊருக்குள்ள ஏத்துக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருமா, நீ கிளம்பு. உனக்கு வாழ வேண்டிய வயசு. உன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் படிப்புல காட்டு. ஆண்டி,
இது பாருமா, இதுக்கு மேலே நீ இந்த ஊர்ல இருந்தீன்னா உனக்கு நல்லது இல்லம்மா. எங்களுக்கு குழந்தை இல்லாத குறைய உன்ன ஒரு மகளா நினைச்சு நாங்க தீர்த்துக்கிட்டோம். நீயும் எங்களை உன் அப்பா அம்மாவா நினைச்சு நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுமா. பிரம்மா, பிரம்மா. யாரு? வாங்க செட்டியாரே. கருப்பு பொன்பான நகையெல்லாம் ஊர்ல உள்ளவங்களுக்கு விநியோகம் பண்ணிடுச்சாமே, அப்ப ஏன் வைரம் இருக்கு? இந்தாங்க. கருப்பு என்கிட்ட கொடுத்து புரியவங்கிட்ட கொடுக்க சொல்லிருச்சு. என் வைரமே தான். அம்மா ரீனா, இல்லைம்மா செட்டியாரே, உங்க கார்லயே இந்த பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்களேன். பஸ்ஸுக்கு நேரமாச்சு. தேவையில்லை. நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். உங்க தேடலுக்குலாம் எப்படி விடை கிடைச்சதோ அதே மாதிரி என் தேடலுக்கும் விடை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். கருப்பை பார்க்காம போக மாட்டேன். இந்த ஊர்ல யார் தயவும் இல்லாம எங்க தங்கணும், எப்படி தங்கணும்னு எனக்கு தெரியும். நான் போக மாட்டேன்.